தங்கலான் ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப் வந்து தங்கத்தை தேடி போகுது. பாரஞ்சித் ஸ்டைலில் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் பிரிட்டிஷர்ஸ் வந்து மேலே இருக்கிறவன், அதுக்கப்புறம் பிராமணர்கள், அதுக்கப்புறம் மற்ற மக்கள் வந்து கீழே இருப்பாங்க. முக்கால்வாசி படம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவன் கீழே இருக்கவன் அடிப்பான். கிளைமேக்ஸில் கீழே இருக்கவன் வந்து மேலே இருக்கவன் அடிப்பான். விக்ரமுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கதையெல்லாம் கேட்டு ஒரு இலூஸ் மாதிரிலாம் வருது, தங்கம் எங்கே இருக்குன்னுலாம் சொல்லி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதை காமிப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் ரியாலிட்டியாக போகும்போது அதே விஷயங்கள் திரும்ப நடக்குது. அது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கனால ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்பவே லேக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்காக ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் இன்னுமே பயங்கர லேக்காக இருக்குது. உட்காந்தே படத்தை பார்க்க முடியல. விக்ரம் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காரு. படத்தில் வந்து செட்டு ஆர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. லொக்கேஷன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பீரியட் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாரும் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப போரான ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த எல்லாரோட எஃபர்ட் வந்து வேஸ்ட் பண்ணி ஒருத்தில்லாத ஒரு படமாயிடுச்சு.